தனிப்பட்ட முறையில் நான் கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன். என் மேலே அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும். அதில் தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதில் அப்போ அவர் மேலே இருந்த அதீத பிரியத்தினால தான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வார்த்தை மாற மாட்டார்னு அந்த வசனத்தை நான் எழுதினது. அந்த புயல் அடித்து கூட பொழைச்சவன் இருக்கான், அந்த பூவதி அடித்து பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதுனது நான் தான். இப்போ அண்ணன் நாசர் கேப்டன் அவர்கள்ட்ட தவசி நீ என்ன வேணும்னே அவமானப்படுத்துகிற அப்படின்னு. இல்லை, நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துகிறேங்கிறதெல்லாம் அதை உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க. அது எங்களுக்குள்ள ஒரு எல்லாம் கடந்த அன்பும் பாசப்பிணைப்பும் இருந்தது. அது நாங்கள் ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம். தொடர்ந்து இங்கே இல்லை, பல இடங்கள்ல சிலாகித்து பேசியிருக்கீங்க. சினிமாவில் செஞ்ச சாதனைகள் பல இடங்கள்ல ஒரு பாட்டை குறிப்பிட்டு பாடுவீங்க. இளையராஜா வச்சு ஒரு பாட்டு, அந்த சின்ன கோட்டு படத்தில் பாடலை மட்டும் அவர் இறுதியாக இல்லை நீங்கள் அந்த பாட்டு வரி எல்லாருக்கும் அமைஞ்சிருதில்லை. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு எழுதுனா மிகையாக தெரியும். இப்போ ரொம்ப நம்ம சொல்லணும் ரொம்ப ஓவரா அப்படின்னு. அவருக்கு எது எழுதுனாலும் பொருந்தும். நீங்கள் ஒரு படத்தில் ஒரு பாட்டு, என் மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் தன்னால, அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது. இப்போ அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவர். அவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஆள் ஜாண்டிக்கா கம்பீரமாக இருப்பார், வெளிய உருவம் பெருசாக இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெகுளியான மனிதன் அவர். தன் கடுமையான உழைப்பால் எந்த பின்புலம் இல்லாமல் இந்த உயரத்துக்கு வந்தவர் இவர். அவருடைய பண்பை ஆகச்சிறந்த குணத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காதவன் தான் ஆகச்சிறந்தவனாக இருக்க முடியும். இப்படி அவர் அடுத்தவன் பசிக்காக செஞ்சு கவலைப்படுவார். அப்படி ஒரு நிறையா பேசிப்போம். நான் ஒரு மச்சினை பக்கத்து வீடு, நாங்கள் ரொம்ப அடிக்கடி சந்திக்கும்போது சீமானை ரொம்ப அதாவது என்னை பேச விட்டு ரசிப்பார். நான் பேசுகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதில் எங்கள் 2 பேருக்கும் அது யாரை தான் அவங்க கண்டிருக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே வாழும்போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு முழுக்க சொல்லலாம். பாரதி உயிரோடு இருக்கும்போது பைத்தியக்காரன், செத்த பின்ன மகாகவி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேப்டனுக்கு நீங்களோ நானோ பாராட்டம் நடத்தணுங்கிறது இல்லை. எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலைதூரத்திலிருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்திற்கு நிற்கிறாங்கன்னா, இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது. அவரை நீங்கள் தண்ணீரால் குழுவாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது. மக்கள் தங்கள் கண்ணீரால் அவர் உடலை கழுவி அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு. அவர் இந்த மண்ணை ஆளாமல் போயிருக்கலாம், ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமாக ஆண்டு கொண்டிருப்பாருங்கிறது தான் உண்மை. நன்றி.